ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிம்படுவதாக. அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஏன் வைத்தார் தேவன்? தேவன் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எதற்காக அந்த இடத்துல வைத்தார்? இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் உலகத்திலையும் அதிகமாக கேள்வியாகவே காணப்படுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஏன் வைக்க வேண்டும்? அவர் வைக்காத இருந்தா அந்த கனியை அந்த தோட்டத்தில் வைக்காத இருந்தா நலமா இருந்திருக்குமே, ஆதாம் ஏவாளும் புசிக்காத இருந்திருப்பார்களே என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கும் குழப்பமாக கேள்வி கேட்கிறதையும் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற அந்நியர்களும் கேள்வி கேட்கிறத பார்க்கிறோம். ஏன் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆண்டவர் ஏன் வைத்தார் என்று கேள்வி கேட்கிற மக்கள் உண்டு. வேதத்தை அறியாததுனால கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். வேதம் என்னென்று தெரியாததுனால அந்நியர்களும் கேட்கிறார்கள். இதற்கு பதில் சொல்ல இயலாத நிலைமை நிறைய பேர் காணப்படுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பதிலும் ஆண்டவர் வேதத்தில் தான் வைத்தார், கேள்வியும் வேதத்தில் தான் வைத்தார். கேள்வியும் பதிலுக்கும் பதில் சொல்லு கேள்விக்கெல்லாம் மனிதனுடைய கேள்விகளுக்கும் பைபிள்ல இருக்கிற கேள்விகளுக்கும் பைபிளே தான் பதில் சொல்லுமா தவிர நம்ம யாரும் சொல்ல இயலாது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் ஏன் வைத்தான் தோட்டத்துல? வைக்காத இருந்தா மனிதன் சாப்பிடாத இருந்திருப்பான் இல்லையா? தேவன் ஏன் தோட்டத்துல சாத்தான் அனுமதித்தான்? அவர் அனுமதித்ததுனால் தானே அங்க மனிதனை வஞ்சித்தது சர்ப்பமானது என்று நிறைய பேர் கேள்வி கேட்கிறத நான் பார்க்கிறோம். ஏன் ஆதாமுக்கு மட்டும்தான் சொன்னாரு, அதனால ஆதாம் சாப்பிடவில்லை, முதலாவது அந்த ஏவாளுக்கு சொல்லவில்லை, ஆகியனாலதான் அந்த பெண்மணி சாப்பிட்டு தான் கணவனுக்கு தான் புருஷனுக்கு கொடுத்தாங்க, ஆதாமுக்கு கொடுத்தாங்கன்னு பைபிள் இருக்கு அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி வாதகமாக காணப்படுகிறதா பார்க்கிறோம். தேவன் ஏன் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைத்தார்? நல்ல ஒரு கேள்வி, அற்புதமான ஒரு நல்லது ஒரு பாடம். மனிதனுடைய யோசனைகள் ஆலோசனைகள் வேற, பிதாவாகி தேவனுடைய ஆலோசனைகள் வேற, அவருடைய யோசனைகள் வேற, அவருடைய ஆலோசனையே வேற. வானமும் பூமியும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு மேலாக ஆண்டவருடைய வழிகளும் ஆலோசனைகளும் யோசனைகளும் இருக்கும். மனிதர்களாகிய நம்முடைய ஆலோசனை யோசனைகள் என்னவென்றால் அது சிறிதாகவே காணப்படும். ஆகவே நாம் யோசிக்கிற வண்ணமாக ஆண்டவர் யோசிப்பதில்லை, நாம் சிந்திக்கிற வண்ணமாக அவர் சிந்திப்பதில்லை, நாம் ஆலோசிக்கிற வண்ணமாக அவர் ஆலோசிப்பதில்லை. அவர் ஆலோசனையில பெரியவர், ஆலோசனையில ஆச்சரியமானவர், யோசனையில பெரியவர், அவர் சிந்தனையில பெரியவர். அற்புதமான நம்முடைய ஆண்டவர். ஏசாயா புஸ்தகம் 55 அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ஏசாயா புஸ்தகம், த புக் ஆஃப் ஐசையா, சாப்டர் 55 verse 10 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. மனிதன் சிந்திக்கிற சிந்தனை ரொம்ப சிறிது, மனிதனுடைய அறிவே கொஞ்சம் குறைவுதான். ஆண்டவருடைய அறிவு ரொம்ப ஜாஸ்தி. 6 அறிவு மனிதனுக்கு, மிருகங்களுக்கு 5 அறிவு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவு கர்த்தர் ஒன்று முதற்கொண்டு 6 அறிவுகளையும் கொடுத்தார். அவராண்டு அதிகமா இருக்கும். 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, 10ஆம் அறிவு, 20ஆம், 100, 1000 கோடி அறிவு சிந்திக்கக்கூடிய அளவுல அவர்கிட்ட இருக்கும். அந்த அறிவை கூட 6 அறிவை கூட நம்ம அதிகமா யூஸ் பண்றது இல்லை. உங்க செல்போன்ல இருக்கிற மெமரி கார்டை கூட 1 GB தான் நீங்க யூஸ் பண்றீங்க. 2 GB, 3 GB, 120, 116, 170 எவ்வளவு யூஸ் பண்றீங்க? 16 RAM, 20 RAM,
இதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்றீங்க? அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்ம கொடுத்த மூளையை கூட கொஞ்சம் தான் யூஸ் பண்றோம். அதிகமாக அந்த அறிவை யூஸ் பண்ணா கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எனவே வானமும் பூமி எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக மனிதனுடைய அறிவும் மனிதனுடைய வலியும் இருக்கிறது என்பது குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. தேவன் என்றைக்குமே தவறு செய்ய மாட்டார். அவர் மிஸ்டேக் பண்ற தேவன் அல்ல. அவர் தீமை செய்கிற தேவனும் அல்ல. அவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். தான் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 6 நாள் சிருஷ்டியில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சிருஷ்டித்து 6 நாள் எல்லாவற்றையும் செம்மையாக செய்து முடித்து அற்புதமாக 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். அதை சிருஷ்டியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். அதை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவர் மகிழ்ச்சியா இருந்தார் 7ஆவது நாள் அவருடைய சிருஷ்டியை பார்த்து. ஏன்னா அதுக்கு பிற்பாடு வேலை இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதுக்கு பிற்பாடு பூமியில மனிதர்களாகிய நமக்கு தான். ஆகவேதான் ஆண்டவர் அற்புதமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பிதாவாகி தேவன் பூமியின் மண்ணினால ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். கிழக்குல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துல 4 பெரிய நதிகளாக புறப்பட செய்து அந்த தோட்டத்துல கொண்டு வந்து வைத்து 15ஆம் வசனத்துல அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16ஆம் வசனத்துல ஆண்டவர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அற்புதமா சொன்னார். தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளை சாப்பிடலாம், எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாது என்று அற்புதமாக ஆண்டவர் மனிதனுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் டிட்ரானமி, த புக் ஆஃப் டிட்ரானமி, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு முன்னதாக நன்மையும் தீமையை வைத்தார், ஜீவனையும் மரணத்தை வைத்தார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தார். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? யுவர் சாய்ஸ், யுவர் சாய்ஸ், யுவர் சூசிங். வாட் ஒன் யூ வாண்ட், பிளெஸிங் அண்ட் கர்ஸ். எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்? பிளெஸிங், ஆசீர்வாதம் தான் நமக்கு வேணும், அதை தான் சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30, 15, 16 ஆகிய வசனங்களை பாருங்கள். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளை நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேட்டா உனக்கு ஆசீர்வாதம், கேளாமல் போனா சாபம். நீ ஜீவனை தெரிந்து கொண்டா உனக்கு மரணம் தூரம். எது வேணும்? யுவர் சாய்ஸ். ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல. சாபத்தையும் ஆசீர்வாதத்தை வைத்தார், ஜீவனையும் மரணத்தை வைத்தார், தீமையும் நன்மையும் வைத்தார். எதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து தோட்டத்தில் வைத்து கட்டளை கொடுத்தார், நீங்க புசிக்க கூடாது, எச்சரிக்கை இருக்கணும். ஒரு கட்டளை கொடுத்தார், ஒரு கட்டளை இட்டார். அந்த கட்டளையை ஆதாம் மீறினான். யோபு சொல்றாரு, ஆதாம போல நான் மீறி நடக்கவில்லை. ஓசையா புஸ்தகத்துல ஆதாம போல என் பாவத்தை நான் மறைத்து வைக்கவில்லை. ஆதாம போல யோபு புஸ்தகமும் ஓசையா புஸ்தகத்துல சொல்லப்படுது, என் பாவத்தை நான் மறைக்கவில்லை, ஆதாம போல நான் மீறவில்லை. மீறினார், பாவத்தை மறைத்தான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்களா. 34:10, யோபு 34:10 வசனம்.
ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமும் தேவனுக்கும் அந்நீதி சர்வ வல்லவருக்கும் தூரமா இருப்பதாக. அக்கிரமும் அநியாயம், தேவன் அநியாயம் செய்தார் என்று சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அநியாயம் செஞ்சார் ஆண்டவர். அதனால்தான் ஆதாம் புசித்தார். ஏதேன் தோட்டத்தில் ஏன் வைத்தார் ஆண்டவர்? ஏன் வைத்தார் ஆண்டவர்? தேவன் ஒரு பரீட்சை வைத்தார் மனிதனுக்கு. ஆதாமுக்கு ஒரு பரீட்சை. அது புசிக்க கூடாதுன்னா புசிக்க கூடாதுதான், கீழ்ப்படினா கீழ்ப்படினதான். ஆனா ஆதாம் மீறி நடந்தார். அந்த தோட்டத்துல பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆதாம். ஆதாம் அப்படி பண்படுத்தவும் காக்க வைத்தாதை காக்கவில்லை, காத்து கொள்ளவில்லை. எனக்கு அருமையானவில்லை, தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஏன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்தார்? உலகத்தின் மக்கள் இன்றைக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. தேவன் ஆதாமுக்கு மட்டும் சொன்னாரா? ஏவாளுக்கும் சொல்லவில்லையே. அதனால்தான் அந்த அம்மாவுக்கு தெரியல, புசித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை கவனிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்கள் ஆதாமோடு கூட பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அதுக்குள்ளாக ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்தார். நம்ம கீழே பார்க்கும்போது அது பிற்பாடு தானங்க சிருஷ்டித்தாரு பெண்ணை. நம்ம பைபிள் முன்ன பின்ன எழுதியிருக்கும். அதை ஆலோசித்து அது என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ந்து பார்த்து அதை ஸ்டடி பண்ணிங்கன்னு அப்பதான் நம்ம பேசணும், சொல்லணும். இப்ப ஏதேன் தோட்டத்துல ஒருத்தனை மட்டும் வைத்தார் ஆதாம. அதுக்கு பிற்பாடு நித்திரை உண்டாக்கினார். அது பிற்பாடு ஏவாளை உண்டாக்கினார். அது பிற்பாடு மனைவியா கொடுத்தார். அது பிற்பாடு 3ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது. யூ ஆர் திங்கிங் இட் இஸ் ராங். அது ஒன் பை அப்படியே எழுதிட்டு வந்தாங்கன்னு, அப்படியே சிருஷ்டித்து வந்தாங்க, எழுதிக்கிட்டே வந்தாங்கன்னு இல்லை. மோசையானவர் 5 புஸ்தகங்கள் எழுதினார். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், பஞ்சாகமங்கள். இந்த புஸ்தகங்களை மோசையானவர் எழுதினார். அவருடைய காலத்தில் எழுதின பிற்பாடு அவர் முன்ன பின்ன எல்லாவற்றையும் அதை எழுதியிருக்கிறார். சிலதை முன்ன எழுதியிருக்கிறார், சிலதை பின்ன எழுதியிருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஒரு சினிமா ஸ்டோரி மாதிரியே பைபிள் எழுதவில்லை. 40 பேர் எழுதினார்கள். 40 இடங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எழுதினார். ஆகவே அதெல்லாம் ஜோடியாக சேர்க்கப்பட்டு அங்கும் இங்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் அவைகளை அலசி ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து ஒன்றாக இணைத்து நாம் படித்துக் கொள்ளும் பொழுதுதான் அதை விளங்க முடியுமே தவிர, இல்லைன்னா ஏதோ ஒன்று படிக்கலான்னு படித்தா விளங்காத நமக்கு பைபிள். ஆகவே 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம். இப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள யார் வருகிறா, யார் இடத்துல யார் பேசுகிறாங்க, என்ன நடக்குது என்பது குறித்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நீங்க ஆதாம் இடத்துல மட்டும்தான் சொன்னார் புசிக்க கூடாது, ஏவல் இடத்துல சொல்லல அப்படின்னு சில பேருடைய வாதகம். ஆகியனாலதான் அந்த அம்மா தெரியாம புசித்துட்டாங்க அப்படின்னு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 சில வாக்கியங்களை கவனிங்க. என்னோடு கூட தயவு செய்து நீங்க பைபிளை திருப்பிக் கொள்ள முடியாது, நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் இல்ல? அழகான ஸ்டேட்மெண்ட். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஏவாளே எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. ஆதாமு கிட்ட சொன்னார் அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல. ஏன்னா 3ஆம் அதிகாரம் 2:3 தேவன் அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அதை புசிக்க கூடாது, அதை தொட்டு கூட பார்க்க கூடாது. தொடர்த்தினால ஒன்னே ஆகாது, ஆனா புசிக்க கூடாது. ஆனா அந்த அம்மா எக்ஸ்ட்ரா சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் பாருங்களேன், பேசினா எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு பேசுவாங்க. பொய் பேசினாலும் பேசுவாங்க. அவங்க பேசின கண்டுபிடிக்க முடியாது, ஆண்கள் பேசின கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அந்த அளவுல அந்த அம்மா எக்ஸ்ட்ரா பேசுறாங்க.
இப்ப ஆதாம் கிட்ட சொன்னவர் ஏவாளுகிட்ட சொன்னாரா இல்லையா? சொல்லி இருக்கிறார். உடனே பிசாசு என்ன செய்யறான் பாருங்களா? 4ஆம் வசனத்துல, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. உண்மை சொல்றான் பாருங்க. நீங்க சாக மாட்டீங்க, ஆண்டவர் சொன்னா நீங்க செத்துருவீங்க அப்படின்னாரு. இவன் சொல்றான், ஆண்டவர் சொன்னதும் உண்மைதான், இவன் சொல்றதும் உண்மைதான். உண்மை சொல்ற மாதிரி இருந்து தேவனிடத்திலிருந்து பலதை இழந்து போக, ஜீவன் இழந்து போக கூட செய்வோம். இவன் சொல்லுகிறது சரீரத்தில் சாக முடியாது, சாவதில்லைன்னு சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் சொன்னது ஆவில, ஆத்மாவில. அதனால்தான் நம்ம அக்கிரமத்தினால பாவங்களால மரித்த நம்மை ஆவினால நம்மளை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கூறப்படும். அக்கிரமத்துல பாவத்துல நாம் மரித்து போனோம். பரிசுத்த ஆவினால நம்ம உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையினால உயிர்ப்பித்தார். பிரசன்னத்தினால உயிர்ப்பித்தார். அவருடைய வல்லமையினால நம்ம உயிர்ப்பித்தார். ஆகவே மரித்து போக மாட்டீங்கன்னு சொன்னான். ஆனா ஸ்திரியானவள் அதை புசிக்கும் நாளில உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்க தேவர்களை போல இருப்பீங்க, நன்மை தீமை அறிவீங்க. அது தேவனே அறிவார். ஆண்டவர் மேலே போட்டான் பாருங்க. அதனால இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் தவறு செய்தா ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா அந்த தவறுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது அப்படின்னு நீங்க யோசித்தீங்களா? நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்படியே கண்ண முடியுங்க. நீங்க செஞ்ச தப்பை யார் மேல போடலாம், நீங்க செஞ்ச தப்பை யார் மேல தூக்கி போடலான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அவங்கள சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு ஜோக்கு மாதிரி. அதுதான் நினைக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் மேல போட்டான், ஏவாள் சர்பத்து மேல போட்டாங்க, சர்பம் ஆண்டவர் மேலே போட்டு. நீங்களே அறிவீங்க, எவ்வளோ அறிவு பாருங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதத்தை அதிகமாக நன்றாக படித்து புரிந்து கொள்ள வேண்டியது தேவன் பைபிளே ஆண்டவர் வைத்தார் நமக்கு. ஆகவே ஒரு டெஸ்ட் வைத்தார். அந்த டெஸ்டில் அவர்கள் ஃபெயில் ஆனாங்களே தவிர பாஸ் ஆகவில்லை. நீங்களும் நானும் நம்ம பாஸ் ஆக வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உடைய கட்டளை கை கொண்டு நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த கற்பனைகளுக்கு ஆதாம் கீழ்ப்படியவில்லை. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், மேன்மையாக உயர்த்தப்பட்டார். ஆதாம் கீழ்ப்படியவில்லை. ஆதாம் மூலமாக உலகத்துல பாவம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தில் இருக்கிற பாவங்கள் நிவர்த்தி ஆகிற்று. ரோமர் புஸ்தகத்தில் அருமையா வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் சாவதில்லை. சரீரத்துல உயிரோடு இருந்தாங்க, ஆத்மாவில் மரித்து போனாங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள், தேவனை பார்க்கிற அந்த கண்கள் மூடப்பட்டாயிற்று. நன்மை தீமை அறிந்து கொண்டார்கள். அதுக்கு அடுத்தது தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை நம்ம ஆண்டவரா மாறிட்டு எப்படி இருக்கும்? 1 யோவான் 2:15-16 வாசிக்கிறோம். ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை மனிதனை ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. பெருமைனா பெருமை மனுஷனுக்கு. புகழ்ச்சியா சொன்னா போதும். ஏவாள் அப்படிதான் புகழ்ச்சியா இருந்து விழுந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம தேவர்களாகவே வைத்து இருக்கிறார். வசனம் பாருங்களேன். சங்கீதம் 82ஆம் சங்கீதம், சங்கீதம் 82ஆம் சங்கீதம், சாம்ஸ் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும். வசனம் 1ஆம் வசனம் கூட பாருங்களேன். தேவ சபையில் தேவன் எழுந்தருள் இருக்கிறார். தேவ சபையில தேவன் எழுந்திருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்கள் நடுவில், தேவர்கள் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, ராஜாவின் பிள்ளை ராஜாதான், ராணியின் மகள் ராணி தான். அந்த மாதிரியும் நம்ம பேதுரு சொன்ன வண்ணமாக 1 பேதுரு 2:9 நீங்கள் ராயல் பீப்புள், ஆசாரியர்கள், பரிசுத்த ஜனம், ராஜாக்கள், ராயல் பீப்புள் we are. அற்புதமாக யோவான் 10ஆம் அதிகாரம் 34-35 பாருங்களேன்.
யோவான் 10 35 34 வசனங்கள். இயேசு அவர்கள் பிரதித்தனமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வேத வாக்கியமும் தவறா இருக்காது. யோவான் 1 அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 2 கொரிந்தியர் 16 முதல் 18 வாக்கியங்கள். அவர்களுக்குள்ள நான் உலாவி, அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி, அவர்கள் என் பிள்ளைகளா இருப்பார்கள், என் குமாரரும் குமார்த்தைகளா இருப்பார்கள், நான் அவர்கள் தகப்பனா இருப்பேன், நான் அவர்கள் தேவனா இருப்பேன். 2 கொரிந்தியர் 16 முதல் 18 வாக்கியங்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான நம்முடைய ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலேயே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்தார் என்றால், ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட், அதில் ஆதாம் ஃபெயில் ஆயிட்டார், ஏவாள் ஃபெயில் ஆயிட்டாங்க. 2 பேருக்குமே ஆலோசனை சொன்னார், புசிக்க கூடாது என்று. புசித்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தாங்க, தேவனுடைய சமூகத்தை இழந்தாங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்தாங்க. சாபம் உண்டாயிற்று, முற்கள் முளைத்தது, வேர்வு உண்டாயிற்று, சாபத்தை அடைந்தார்கள். அந்த தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள், ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். தேவன் விரட்டி விட்டார் அவர்கள். கீழ்ப்படியாமையினால. கீழ்ப்படிந்தால் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் நன்மைகள் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. கலாத்தியர் 5 நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று எச்சரிக்கிறார். 13 அவர்கள் குற்றவாளிகளா இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களை குற்றவாளிகளாக பார்ப்பார்களாம். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் மற்றவங்களுக்கு யோக்கியமா இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. 1 கொரிந்தியர் 10 1 கொரிந்தியர் 10 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாமும் தகுதியராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா பக்தி விருத்திக்கு ஏதுவானதான் நான் செய்வேன், பக்தி விருத்தி ஏதானதான் நான் பின்பற்றுவேன். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏன் வைத்தார் என்றால், ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்டில் அவர்கள் ஃபெயில் ஆனாங்க. நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது, பாஸ் ஆக வேண்டும். எனவே தேவன் ஏன் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு கனியை வைத்தார் என்றால், தேவன் அவர்களை சோதித்தார். அந்த சோதனையில் அவர்கள் சோர்ந்து போனாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆகவே தேவன் நன்மைக்காக தான் செய்வாரே தவிர தீமைக்காக எதுவுமே செய்ய மாட்டார். தீமைக்காக ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். எல்லாமே நன்மைக்காக தான். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாகத்துல கூட, இன்னொரு விரிவாக 2வது பாகத்துல கூட நல்ல சம்பவங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனவே தேவன் அற்புதமாக ஒரு காரியத்தையும் மிஸ்டேக் செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனமாகவே சிந்திப்போம், செயல்படுவோம், வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you.